இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத பாரு, அவனை மறக்க முடியல, இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும், அப்படி இப்படி நல்லா பேசாதடா. மித்ரா, என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான். உன்னை எங்கேயோ பார்த்துட்டு என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உன்னை பத்தி என்கிட்ட கேட்டான், பேசினான். நான் தான் உனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு, அவளை மறந்துடுறான்னு சொன்னேன். இத பாரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. உனக்கு சரின்னா சொல்லு. உனக்கும் ஆதிக்கும் குறிச்ச அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சி பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பொறுப்பு. இந்த பக்கம் வா. மாப்பிள்ள, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? மித்ரா படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியாம தான் நான் அப்படி சொல்லிட்டேன். இத பாருங்க, உங்களுக்கு நான் பேசுற விஷயம் எதுவும் பிடிக்கலன்னா அதை இதோட விட்டுருங்க. அப்படிலாம் இல்லத்த, இன்னைக்குதான் முதலா உருப்படியா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு மேலேயும் மித்ரா அவனை நினைச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய வேஸ்ட் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மாப்பிள, 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. என் தங்கச்சி பையன் ரொம்ப தங்கமான பையன், நல்லா படிச்சிருக்கான். சொந்தமா அவனும் நம்ம மித்ரா மாதிரியே பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றான். இத பாருங்க, நீங்க மித்ரா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்க. நான் உடனே அவங்கள பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வர சொல்றேன். குறிச்ச முகூர்த்தத்துல மித்ராவுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் உடனே பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணிடலாம். மித்ரா, அத்தை சொன்னதை கேட்டல, நீ சரின்னு மட்டும் சொல்ல. உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாரு. இத்தனை வருஷம் வாழாம இருந்த என் வாழ்க்கைய பாரதியோடவும் ஆதித்யா தமிழோடவும் நான் சேர்ந்து வாழ போறேன். சரிண்ணா, சரி. அத்தையோட தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என் வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போன அந்த ஆதி முன்னாடி நான் கெத்தா நல்லா வாழ்ந்து காட்டுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது.